வெல்கம் டு ஸ்டடிக்கு தமிழ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். ஸோ நம்ம சேனலில் பேங்கிங் அவேர்னஸ் சீரியஸ் இனிமேல் தொடர்ந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ அந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றது முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குற நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ யூடியூப்லேயே இந்த சீரியஸ் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு பைசா கூட தர தேவையில்லை. இந்த சீரியஸ் ஃபுல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்த பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த பேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அவங்க ஆரம்பிச்சதான் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்றது. ஸோ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வாஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1770 அண்ட் லிக்விடேட்டட் இன் 1829. ஸோ இந்த லிக்விடேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வருதா. ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பார்த்துட்டே போகலாம். லிக்விடேட்டட் அப்படின்னா என்னன்னா ஸோ லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ பேங்கிங் அந்த லிக்விடேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா திவாலான நிலைமைக்கு போயிருச்சு. போனதுக்கு அப்புறமா கடனெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ கடனெல்லாம் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். அப்போ அவங்களோட சொத்து அசட்ஸ்லாம் விற்று ஸோ அந்த கடனை கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடேஷன். ஸோ ஒரு கம்பெனி லாஸ் ஆகி அவங்க கடனை அவங்க சொத்தை விற்று கொடுக்குறது ப்ராசஸ் பேர் தான் லிக்விடேஷன். ஸோ அந்த நிலைமைக்கு போன ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா 1829 லிக்விடேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அந்த 1770 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 பேங்க்ஸ் வருது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கல்கத்தா, பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த பேங்க் ஆஃப் கல்கத்தான்றது பார்த்தீங்கன்னா 1806. ஸோ பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. ஸோ இந்த 3 பேங்க்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பாம்பே பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சின்னு சொல்லி அந்த பேர் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த பிரசிடென்சிஸில் இருக்கனால அந்த 3 பேங்க்கையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ சென்னை மெட்ராஸப்பட்டினத்தில் இருந்த பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ அதுக்கப்புறமா 1770 அந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான்லேருந்து 1862 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த எல்லா பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாக் பேங்க்ஸ். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டாக் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஓனர் ஒரு பர்சனாக இருப்பார், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பர்சனாக இருப்பார், இல்லை ஒரே ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க கம்பெனி பேர் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பேங்க்ஸுமே 1862 வரைக்கும் சிங்கிள் ஸ்டாக் பேங்க்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 1863 பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். ஸோ ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஓனர்ஷிப், ஸோ பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியா தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். ஸோ அதுக்கப்புறமா 1865 பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் பேங்க் ரீசெண்டான மெர்ஜர் நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் பேங்க் கூட பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அலகாபாத் பேங்க் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அலகாபாத் பேங்க் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியான்றது ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திவாலாகி அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க். 1865 அந்த பேங்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1894 இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல பிஎன்பி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எஸ்பிஐ, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 1894 ஃபார்ம் பண்ணுறாங்க, ரன் பை இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்.
ஸோ அது வரைக்கும் வந்த பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. முழுக்க இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த சிங்கிளாக நிறைய பேர் இருக்காங்களா, இந்த மாதிரி இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ஃபர்ஸ்ட் பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1894 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அதுக்கப்புறம் 1911 வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேங்க் வந்திருக்கு. ஸோ அந்த பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா வந்து லாப நோக்கத்தோட செயல்படுவாங்க. ஸோ வந்து இப்போ ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறோன்னா அவன் அந்த அசலையும் கொடுப்பான், அந்த வட்டியும் திருப்பி கொடுப்பான். ஸோ பேங்க்ஸ்லாம் அப்படி தான் செயல்பட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி லாப நோக்கத்தோட செயல்படுற பேங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அப்படி வந்த இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் எது, எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்லாம் வந்து நிறைய வந்து இந்த பேங்கிங் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் நோட் பண்ணி வச்சு கூட படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1921. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1914 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வேர்ல்டு வார் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து அப்படியே லாஸ் ஆகி அப்படியே க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1921 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் பெருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 3 பிரசிடென்சி பேங்க்ஸ், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பாம்பே. ஸோ இந்த 3 பிரசிடென்சி பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிடுறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா 3 மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் கொண்டு வராங்க, 1921 வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன இங்கே திடீர்னு அம்பேத்கர் வந்துட்டாரு அப்படின்னா வந்து ஸோ அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து எழுதுறாரு. ஸோ அந்த புக்கில் வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா இந்தியாவோட எக்கானமி வந்து ஃபியூச்சரில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இம்பீரியல் பேங்க் மாதிரி வந்து சின்ன பேங்கால வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த இம்பீரியல் பேங்க் தான் அன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஆர்பிஐ என்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த கரன்சி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபியூச்சரில் இந்தியாவோட பாப்புலேஷனு இந்தியாவோட டெவலப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிற ஒரு புக்கில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1926 வந்து கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் பேங்க் தேவை, அது வந்து எப்படிலாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து 1926 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து 1934 வந்து ஆர்பிஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இயர்லாம் வந்து எல்லாருமே படிச்சதுனால ஸோ கொஞ்சம் டீப்பாக போய் அந்த டேட்ஸ் கேட்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் 1934 மார்ச் 6 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்ட்னா என்னன்னா ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக வந்து ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னா அந்த கம்பெனி எப்படிலாம் செயல்பட போகுது, ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸோ ஒரு எம்டி இருப்பார், அவருக்கு கீழே மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறாங்க, இப்படி வந்து நிறைய விஷயங்களை வச்சு ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1934 ஆர்பிஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 1935 ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க April 1. ஸோ அந்த April 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் அந்த April 1 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த April 1, 1935. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்திருக்குன்னா கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் தான் வந்து 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கு. அப்போ இனிஷியல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா. ஸோ அந்த டைமில் 5 கோடி ரூபா இனிஷியல் கேபிட்டலாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 1937 ஸோ இப்போ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்போ மூவ் ஆயிருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1937 தான் வந்து மும்பைக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1946 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிமானிட்டைசேஷன், ஸோ இந்த ரூபாய் நோட்டெல்லாம் வந்து டிமானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு எக்ஸாமில் வந்து இந்தியாவில் எத்தனை டைம் டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு நான் சரி ஓகே மோடி வந்த பிறகு ஒரு டைம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 1 அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தா அது தப்பு. ஸோ இந்தியாவில் வந்து மொத்தமாக வந்து 3 டைம் நடந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1946 டிமானிட்டைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1949 ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் January 1, 1949 ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ், ஸோ இந்த அரசு மயமாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை வந்து பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே முழுக்க வந்து 1949 வந்துருச்சு. ஸோ இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பர்மா இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் பேங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ தான் இருந்திருக்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1949, இது ரொம்பவே முக்கியம். ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னா வந்து ஆர்பிஐ கீழே நிறையா பேங்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சொல்லணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1949 இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் 1952 ஏடி கோர்வாலா கமிட்டி. ஸோ இந்த ஏடி கோர்வாலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அவர் கீழே வந்து ஒரு கமிட்டி நிறைய பேரை வந்து சேர்த்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஒரு ப்ரொபோசல் வந்து வைக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பீரியல் பேங்க் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் கொண்டு வந்திருந்தாங்கன்னு. ஸோ அந்த இம்பீரியல் பேங்க்ன்ற நேம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்ததை வச்சனால வந்து நம்மளோட பீப்புள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து அதோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி அந்த இம்பீரியல் பேங்க் வந்து நம்ம ரீநேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏடி கோர்வாலா கமிட்டி வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1955 ஃபர்ஸ்ட் ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்கோட நேம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1959 வந்து அந்த எஸ்பிஐக்கு வந்து சப்சிடரிஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் எஸ்பிஐ ட்ரவாங்கூர், எஸ்பிஐ மைசூர், எஸ்பிஐ ஹைதராபாத், எஸ்பிஐ பாட்டியாலா, இண்டூர், சௌராஷ்டிரா, ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல வந்து 1959 வந்து நிறைய சப்சிடரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுதான் வந்து பேங்கிங்லேயே நடந்த ஒரு பெரிய ரிஃபார்ம். ஸோ இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு ரிஃபார்ம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ஒரு லேட் 1960s. அப்போ அவங்ககிட்ட வந்து அவங்களோட அந்த எக்கனாமிக் அட்வைசர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து எல்லா பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கனால வந்து ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது, அதனால வந்து பணத்தை போடுறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்க எடுத்த முடிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போனா ஜூலை 1969 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 1969 ஒரு 14 பேங்க்ஸ் வித் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப் டு 50 crore வேர் நேஷனலைஸ்ட். ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டல், ஸோ அது வந்து பார்க்கலாம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ 50 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1980 வந்து அதே இந்திரா காந்தி 6 more பேங்க்ஸ். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா 200 crores 200 கோடி வரைக்கும் இருக்க ஒரு 6 பேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக 20, அப்போ ஒரு 14, 16 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல், ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ நிறைய டைம் வந்து இதுவுமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் வாங்குறாங்க இல்லையா, அவங்க ஷேரை இஷ்யூ பண்ணி பணம் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அது எந்த லிமிட் வரைக்கும் வாங்கலாம், 100 கோடி அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு 100 crore வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்ட பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 100 crore அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பெய்ட் அப் கேபிட்டல்னா கரண்ட்டாக இப்போ எவ்வளோ வரைக்கும் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க, ஸோ 100 crore வரைக்கும் அவங்க ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வாங்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 58 கோடி வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்கன்னா இந்த 58 கோடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது, ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 1975 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் கீழேன்னு பார்த்தீங்கன்னா சிவராமன் அப்படின்ற ஒரு கமிட்டி. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் கீழே ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கிராமத்துலலாம் இருப்பாங்களா, ஸோ விவசாயி இருப்பாங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு லெண்ட் பண்ணி, ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து முழுக்க வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா 1978 டிஐசிஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் வர ஃபுல் ஃபார்ம்லாம் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, இந்த டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த இதை வந்து நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி வர்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்றத அந்த டிஐசிஜிசி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்ஸில் போட்டு வைக்கிறோம்ல பணம், அதுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க்ல வந்து 10 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்கீங்க. அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா திடீர்னு திவால் ஆயிடுது. ஸோ திவால் ஆகிட்டா வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வரைக்கும் வரும் அப்படின்னா வந்து 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐசிஜிசிலேருந்து வந்துடும். 10 லட்சம் போட்டாலும் 5 lakhs தான்.
100 ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்தாலும் 5 lakhs தான். 1 கோடி ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த 5 lakhs அப்படின்ற அமௌண்ட் வந்து அந்த பேங்க் திவால் ஆனதுக்கு அப்புறம் டிஏசிஜிசில இருந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இன்சூரன்ஸ்னா கண்டிப்பா நம்ம வாங்குற இன்சூரன்ஸ்க்குலாம் ப்ரீமியம் பே பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீமியம் யார் பே பண்ணுவோம்னா நம்ம பே பண்ண தேவையில்லை, பேங்க்ஸே வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க போட்டு வச்சிருக்க பணத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து பேங்க் பே பண்ணிடுவாங்க. ஸோ திவால் ஆயிட்டா வந்து அந்த 5 lakhs, இது ப்ரீவியஸா வந்து 1 lakh அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2019 பட்ஜெட்ல தான் அதை வந்து 5 lakhs ஆக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 1 lakhல இருந்து 5 lakh அந்த டிஏசிஜிசியோட அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து டிமானிட்டைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா, 1946ல ஒரு டைம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1978ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 1982ல நபார்ட், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நபார்டு எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆர்ஆர்பி சொன்னால ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ அவங்களுக்கு வந்து ரீஃபினான்ஸ் அப்படின்னா வந்து ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு வந்து பணம் போகும். ஸோ நபார்டு வந்து ஆர்ஆர்பிக்கு லென் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா மக்களுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஃபினான்ஸ், டைரக்டா நபார்டு வந்து போய் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரீஃபினான்ஸ் பண்றது, அப்புறம் அந்த ஆர்ஆர்பி எல்லாம் ரெகுலேட் பண்றது, ஸோ அதில் நடக்கிற விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு மானிட்டர் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்காக நபார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து 1987ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1987 வரைக்கும் ஏடிஎம்மே கிடையாது. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏடிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏடிஎம் உருவானதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு லவ் ஸ்டோரியே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போ, அந்த ஏடிஎம் பற்றின வீடியோஸில் வரப்போ நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பாருங்க. ஸோ ஹெச்எஸ்பிசி அப்படின்ற அந்த பேங்க் தான் வந்து ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன். ஸோ லண்டனில் இருக்கு. ஸோ ஷாங்காய் அப்படின்னே சைனாவில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் லண்டனில் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபாரின் பேங்க். ஸோ அவங்க தான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏடிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1987ல். ஸோ 1990ல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பேங்க். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிட்பி அப்படின்னா வந்து அந்த சிறு குறு தொழிலெலாம் பண்ணுறாங்களே எம்எஸ்எம்இ, ஸோ அவங்களுக்குலாம் லென் பண்ணுறதுக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லக்னோவில் இருக்குது. ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சிட்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்கு. ஸோ அடுத்து 1992ல் வந்து செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறோம் விற்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஓவராலாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா செபி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க 1992. கான்செப்ட் ஆஃப் கிஷான் கிரெடிட் கார்டு வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1998. ஸோ 1998ல் கிஷான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஏடிஎம்ஸில் போனோம்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பணம் எடுக்கிற வந்து அந்த இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேர்லாம் போட்டுருவோம், அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கரண்ட் சேவிங்ஸ் கேசிசி அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் வரும். நம்ம கண்ணு நேராக சேவிங்ஸுக்கு போகும், அமைக்கிடுவோம். ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்க. இன்னொரு டைம் போனால் கேசிசி அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஷான் கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டில் வந்து கேஷ் வந்து ரோல் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கடன் கொடுக்குறப்ப கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்பப்போ பணம் தேவையோ ஸோ அந்த ஏடிஎம்ஸில் போய் வந்து அந்த கிஷான் கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க பணம் எடுத்து செலவு பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து 1998ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே பேர்லேயே இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஐஆர்டிஏஐ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1999. ஸோ அந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2002ல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து வருது. ஸோ இந்த சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை நீங்கள் திருப்பி கட்டவே மாட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து அது வந்து எப்படி உங்களை நல்லா அடித்து மிரட்டி வந்து வாங்கிடலாமா? ஸோ அப்படிலாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து பேங்க்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்த கடனை வந்து திரும்பி வசூலிக்க முடியும். ஸோ அதை என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சர்ஃபேசி ஆக்ட் ஒன்று ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி அடுத்த வர வீடியோஸ்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வந்து இந்த சீரியஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு. ஸோ அடுத்து வந்து என்பிசிஐ 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் நம்ம நிறையா பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிஓஎஸ், இந்த கடையிலலாம் வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்து ஜாமான் வாங்கிட்டு அந்த பிஓஎஸ் வச்சு பே பண்ணுவாங்க. ஸோ ஃபோன்பே, பேடிஎம்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக வந்து என்பிசிஐ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து
2008 வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. ஸோ அவங்களாம் டைரெக்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி ஆர்கனைசேஷன் வந்து 2008 கொண்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து 2012 வந்து ரூபே கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூபே கார்டு அப்படின்னா என்னன்னா வந்து ஸோ அந்த சாதாரண கார்ட்ஸ் தான், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் வந்து விசா கார்டு மாஸ்டர் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த ரூபே கார்டு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு டைம் வந்து ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த மாஸ்டர் கார்டெலாம் ஃபுல்லாக வந்து ரஷ்யாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் இது மாதிரி இந்தியாவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து ரூபே கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து சில பேர் நல்லதுன்னு சொல்றாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பேசப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா அப்படின்றது தான். இது என்ன அப்படின்னா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே போயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து பணம் பிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ காசு இருந்தாலும் வந்து மினிமம் பேலன்ஸ்க்காக அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க புவர் பீப்புளுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனது பிறகு இந்த ஜன்தன் யோஜனா அப்படின்றது கீழே வந்து அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கொண்டு வந்தார். அடுத்து வந்து பேமெண்ட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இது வந்து அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஸோ அந்த ஆன்லைன்லாம் இது பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க், ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ அந்த பேமெண்ட்டில் வந்து அந்த டிரான்சாக்ஷனில் ஒரு குட்டி சார்ஜஸ் பிடிச்சி வந்து அது மூலமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்றது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான் அந்த ரூரல் ஏரியாஸில் வந்து அந்த மக்களுக்கு வந்து சின்ன கடன்லாம் கொடுத்து லென் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே 2016 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் அகைன் இன் 2016. ஸோ 2016 திருப்பி ஸோ இந்தியாவில் வந்து 3 டைம் 1946, 78, 2016 3 டைம் வந்து டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அசோசியேட் பேங்க் ஆஃப் எஸ்பிஐ were merged to form ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா எஸ்பிஐயோட அசோசியேட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ 1959 வந்து நிறைய அசோசியேட்ஸ் வந்து அந்தந்த ஊரில் மைசூர், திருவாங்கூர்னு ஆரம்பிச்சாங்கன்னு அது எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்கள் பழைய வந்து அந்த எஸ்பிஐ எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஏதாச்சும் புக்லாம் கிடச்சுன்னா பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க. எஸ்பிஐ மைசூர் தனியாக போடுவாங்க, ட்ரவாங்கூர் தனியாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2017 எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெர்ஜர் 2019 வந்து ஒரு மெர்ஜர் வந்து நடந்திருக்கு, தீனா அண்ட் விஜயா பேங்க். ஸோ இந்த 2 பேங்க்கையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் பேங்க். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கூட இந்த தீனா பேங்க்கும் விஜயா பேங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த 4 மெர்ஜர்ஸ் வந்து நடந்திருக்கு. அலகாபாத் பேங்க் வந்து இந்தியன் பேங்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யுனைடெட் பேங்க்கும் ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு. சிண்டிகேட் பேங்க் வந்து ஸோ நம்மளோட பேங்க், நான் இப்போ கிளியர் பண்ண பேங்க் கனராவோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கார்பரேஷன். ஸோ இந்த 2 பேங்க்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட 2020 வந்து மெர்ஜஸ் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் இதான் வந்து லாஸ்ட்டாக ஸோ 2021 பட்ஜெட்டில் வந்து ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி வந்து ஒரு 2 பேங்க்குக்கும் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து இந்தியாவில் நடக்க போகுது. எஸ், நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க 2 banks and 1 general insurance will be privatized பிஃபோர் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள அது என்ன பேங்க்ஸ்ன்னு சொல்லலை. ஸோ நிறைய வந்து ரியூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. அது என்ன பேங்க்ஸ்ன்னு தெரியல. 2 பேங்க்ஸ் ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1770 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருந்து நேற்று சொன்ன பிரைவேடைசேஷன் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இது முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அடுத்து வர வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, நிறைய ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், ஸோ நிறைய வந்து ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம்லாம் பேங்கிங் நடந்திருக்குல்ல, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த சீரியஸில் வந்து பார்க்க போகிறோம். நான் திரும்பவும் சொல்ல மாதிரி முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த சீரியஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக யூடியூப்ல தான் வரப்போகுது. ஏன்னா பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறதுக்கு இதான் வந்து ஒரு ஆப்டான டைம். வந்து எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லையா. ஸோ எக்ஸாம்ஸ் வந்துருச்சுன்னா அந்த மார்க் டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து நம்ம டைம் சரியாக போயிடும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து இப்போதைக்குள்ள வர மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 1 months அது வந்து எக்ஸாம் இல்லை அப்படின்ற வந்து இந்த டைம்ல அந்த பேங்கிங் அவேர்னஸ். ஸோ நான் வந்து இந்த லாக்டவுன்ல தான் வந்து இந்த பேங்கிங் அவேர்னஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து டைம் எடுத்தேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மறக்காம வந்து நீங்களும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.